A cottage industry produces a certain number of toys in a day. The cost of production of each toy in rupees was found to be 55 minus the number of toys produced in a day. On a particular day, the total cost of production was rupees 750. We would like to find out the number of toys produced on that day. ஒரு இண்டஸ்ட்ரியில் டாய் மேக் பண்ணுறாங்க. ஈச் டாய் மேக் பண்ணுறதுக்கு 55 மைனஸ் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ டேன்னு வருது. எத்தனை டாய் ஒரு நாளில் மேக் பண்ணுறாங்கன்றது கொடுக்கல. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் அன் இண்டஸ்ட்ரி. Cost of production of each toy was 55 minus number of toys produced in a day. So, அப்போ என்ன 55 minus x ன்னு வந்துடும். The cost of producing each toy. Given the cost of producing each toy equal to 55 minus x. On a particular day, the total cost of production was 750. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 750 அப்படின்னா ஒரு டாய்க்கு இவ்வளோ, டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ்ன்றது எக்ஸு. இது ஒரு டாய் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 750 வரும். அப்போ தான் டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன்டூ த காஸ்ட் ஃபார் மேக்கிங் ஈச் டாய் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் டோட்டல் காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் டாய்ஸ் ஆன் ஏ பர்டிகுலர் டேன்னு கிடைக்கும். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் number of toys produced in a day into cost for producing each toy. Number of toys produced in a day into cost for producing a toy. Number of toys produced in a day என்ன x ன்னு எடுத்திருக்கோம். Cost for producing a toy என்ன 55 minus x. 55 minus x மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது 55x minus x ஸ்கொயர்டு. இதுதான் என்னன்னு கொடுத்துருக்கு 750ன்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு 750. அப்போ 55x minus x ஸ்கொயர்ட் minus 750 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இப்போ மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் minus 55 plus 750 equal to 0. நம்ம மேத்தமேட்டிக்கலாக இது கொடுத்துருக்கிற கொஷினை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்.